அந்த திருவிளையாடல் புராணம் சிந்தனை வகுப்பில் நம்ம சென்ற அமர்விலே ரசவாதம் செய்த படலம் என்கின்ற பகுதியில் புராணத்தில் 11 பாடல் வரைக்கும் சிந்தித்திருந்தோம். பொன் அணையால் என்கின்ற ஒரு அடியவர் கோயிலிலே நிறுத்தம் செய்யக்கூடிய தொண்டு செய்யக்கூடியவர். அவர் திருப்புவனம் என்கின்ற கஷேத்திரத்தில் நினைச்ச ஆரம்பிச்சு வந்துடுவார் ஐயா. இப்படி அந்த பொன்னணையால் என்கின்ற அடியவர் சுவாமிக்கு ஒரு திருமணி செய்ய வேண்டும் என்று கருக்கட்டி வச்சு விட்டார். கருக்கட்டினா மெழுகுல செஞ்சிடுறது. இந்த சுவாமிமலை பக்கத்தெல்லாம் போனீங்கன்னா திருமேனிகள் எப்படி செய்யறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். முதல்ல தேன் மெழுகுல அந்த உருவத்தை செஞ்சுருவாங்க. என்ன உங்களுக்கு வேணுமோ தேன் மெழுகுல உட்காந்து செஞ்சு முடிச்சிடுவாங்க. செஞ்சு முடிச்சு அதை டை எடுத்து வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு விதமான புற்று மண், இந்த புத்து மண்ணை நல்லா கரைச்சி அது தேன் மெழுகு ஃபுல்லாக பூசிடுவாங்க. அந்த சிலை ஃபுல்லாக பூசிட்டு அதற்கு பிறகு களிமண், அங்கே கிடைக்கக்கூடிய வண்டல் மண், காவிரியில் கிடைக்க வண்டல் மண்ணில் நல்லா குழைச்சி அது முள்ள என்ன சொல்கிறது கூண்டு மாதிரி கட்டிடுவாங்க. உள்ள கட்டிட்டு அந்த மெழுகு இருக்கு பாருங்க, அதோட ஒரு ஓட்டை டச் வச்சுட்டு கீழே ஒரு டச் வச்சுருப்பாங்க. நல்லா காஞ்சி நல்லா கம்பி கம்பிலாம் போட்டு கட்டினதுக்கு பிறகு அதை போட்டு நெருப்பில் வச்சு சுடுவாங்க. நெருப்பில் வச்சு சுட்ட உடனே உள்ளே இருக்கிற மெழுகு உருகி வெளில வந்துடும். அப்போ உள்ளீடு அந்த வடிவம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல உள்ளீடு ஏற்பட்டுருக்கும். இப்போ கீழே இருக்கிற வெளியில் போகிற பாதையை அடைச்சி விட்டு என்ன உலோகம் உங்களுக்கு சில வேணுமோ அந்த உலகத்தை காய்ச்சி அதில் ஊற்றி வச்சுருவாங்க. இப்படி தான் திருமணி செய்கிறது. அது மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி தான் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நல்ல நாள் பார்த்து திறந்தெடுப்பாங்க. திறந்தெடுத்ததுக்கு பிறகு அந்த நகாசு வேலைன்னு சொல்கிறோம் பாருங்க, சின்ன சின்ன டீட்டெயில் ஒர்க்கிங்லாம் அதெல்லாம் போட்டு ராவுறது தேய்க்கிறது அதெல்லாம் பண்ணி பளபளப்பு தேய்ச்சி சரி பண்ணி திருமணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்படி தான் செய்கிறது வழக்கம். அது கரு கட்டுறதுன்னா அதுதான் மெழுகில் செய்கிறது. அந்த மெழுகில் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் அது செய்வதற்குரிய உலோகம் சேர்ப்பதற்கு காசு இல்லை. ஏன்னா மாகேஸ்வர பூசையிலே செலவாகி கொண்டிருக்கிறது. அடியவர்கள் தினம் வராங்க வீட்டுக்கு, இவங்க நடனமங்கை, அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் அதை வைத்துக்கொண்டு தினைக்கு மாகேஸ்வர பூஜை நடக்குது. காசு சேர்க்க முடியல, கொண்டு போய் கொஞ்சம் பணம் கட்டலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு 10 பேர் தர்றாங்க. இப்போ பணத்தை பேங்கில் எடுத்து வந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இதை கொஞ்சம் டெபாசிட் பண்ணி வச்சுப்போம் காசு சேர்த்துக்கலான்னு பார்த்தா அதுலேருந்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ சேரலை காசு. அந்த நேரத்தில் அந்த அம்மையாருடைய அன்பை உலகத்தை வெளிப்படுத்துவதற்காக அளவாய் எழுந்தருடைய பரம்பொருள் ஒரு சித்த வடிவமாக கொண்டு புறப்பட்டு வருகிறார். அவர் எப்படி இருக்கிறாருங்கிற காட்சியை 11வது பாட்டில் சொல்லிட்டு அப்படி நிறுத்தி பண்ணுறோம் இல்லையா. துய்ய நீரணி மெய்யினர் கட்டங்கன் தொட்ட கையர யோகப்பட்டத்து எடை கட்டினர் பூதி பையர் கோவணமிசை அசை உடையினர் பவள செய்ய வேணியர் அங்கொரு சித்தராய் வருவார். சித்தர்னா அட்டமா சித்தி கைவரப்பட்டவர்கள் அர்த்தம். இப்படி இருக்கார். தூய நீரணி, துய்ய நீரணி தான் தூய. துய்யனா துய்யனின் பாதத்தில் அன்பும் எதில் வருது, அலையாழி அடிதுயிலும் ஆயனது தங்கையே, அது வந்து துய்யனா தூய்மை. துய்ய நீரணி மையினர் கட்டங்க தொட்ட கையர், கட்டங்கிற ஆயுதத்தை கையில் வச்சிருக்கார். ஏற்கனவே அன்னைக்கே விளக்கம் பண்ணதுக்கலாம். கட்டங்கம் கையதே சென்று காலில் கரைதேர் மடற்றியம் கபாலியார்க்கேன்னு ஆச்சரியமாக சொன்னார். யோகவட்டம், யோகப்பட்டானா யோகா வஸ்திரம்னு அர்த்தம், குறுக்கு வஸ்திரம், யோக வஸ்திரம் தெரிஞ்சுக்கிறது. ஐயப்பசாமி போட்டிருப்பார் பார்த்துருக்கீங்களா. ஐயனார் கோயிலாக இருந்தாலும் ஐயப்பசாமி கோயிலாக இருந்தாலும் ஐயனாராக இருந்ததுன்னா ஒரு கால் மட்டும், ஐயப்பனாக இருந்ததுனாக்கா 2 காலையும் சேர்த்து கட்டியிருக்கிறது. அதே மாதிரி தட்சிணாமூர்த்தியும் யோகப்பட்டம் தெரிச்சிருப்பார், யோகத்துக்குரிய வஸ்திரம் அது. அப்படி பையர் கோவணமிசை அசை உடையினர், கோவணம் கட்டியிருக்கார், அது மேலே உடை தோல் கட்டியிருக்கார். பவள செய்ய வேணியர், சிவந்த சடை கட்டியிருக்கார். அங்கு ஒரு சித்தராய் வருவார். வந்து பொன்னணையால் மணி மாளிகை குறுகி அந்தம் இன்றி வந்து அமுது செய்வாரோடும் அணுகி சிந்தை வேறு கொண்டு அடிந்தவர் திருவமுது அருந்தாது உந்து மாளிகை புறங்கடை ஒரு திரை இருந்தார். அந்த ஊருக்கு வந்தார். அடியார்கள்லாம் மத்தியானம் போனால் பொன்னணியால் வீட்டில் சாப்பிட்லாம், நாகேஸ்வர பூஜை இருக்கும் அப்படின்னு புறப்பட்டு வந்தாங்க. அந்த கூட்டத்தில் இவர் செஞ்சுக்கிட்டார். யாரு? ஆலவாயிலேருந்து வந்தவர். பந்து பொன்னணையால் மாளிகை குறுகி அந்தமின்றி அமுது செய்வாரோடும் அணுகி
சாப்பிட்ற வர அடியார்களோட சேர்ந்து வந்தார். ஆனால் சாப்பிட போல, மனதில் வேற நாமோ இருக்கா போல நினச்சிக்கிட்டு காமிச்சுக்கிறார். சிந்தை வேறு கொண்டு அடைந்தவர், இவர் சாப்பிட வந்தாரு இல்லை. திருவமுது அருந்தாது மாளிகை புறங்கடை, மாளிகையோட வெளியில வாசல்ல ஒரு திண்ணையில ஒரு பக்கமா போய் உட்காந்துட்டு இருக்காரு பேசாம. மற்றவங்களாம் சாப்பிட போயிட்டாங்க. உள்ள பந்தி நடந்துட்டு இருக்கு, மாயகர் பூஜை நடக்குது. அமுது செய்து அருந்தவர் எலாம் அகல வேறிருந்த அமுத வாரியை அடிபணிந்து அடிச்செயர் ஐயர் அமுது செய்வதற்கு உள்ளெழுந்து அருளுக அருள்கன உங்கள் அமுதனையாலை இங்கு அழிமின் என்றாலும் மனையார். இந்த பாட்டில் அமுது அமுது அமுதுன்னு 4 தடவை வந்திருப்பாருங்க. அமுது செய்து அருந்தவரலாம் அகல வேறு இருந்த வந்து இந்த சாப்பிட வந்து அருந்தவர்கள் எல்லாரும் அமுது சாப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ வேறு இருந்தவர் உட்கார்ந்தார்லையே அவர் அமுதவாரியை, அமுத கடல் போன்றவர் உட்கார்ந்துருக்காரு. வந்து அமுது சாப்பிட்டு போனாங்க. போனது பிறகு வேறு இருந்து உட்கார்ந்துருக்கிறது யாரு? ஒரு அமுத கடல், வாரினா கடல். அடிபணிந்து அடிச்சியர், அடிச்சியர்னா ஏவல் செய்யறவங்க. யாருக்கு யாருக்கு ஏவல் செய்யறவங்க? இங்க அந்த அம்மாவுக்கு வேலை செய்யறவங்க அடிச்சியர். ஏன்னா அவங்க வீட்டு தானே, வாசல்ல யாராவது இருக்காங்களாமா பார்த்துருவாமான்னு உள்ள சொல்லிக்க மாட்டாங்களா? வேற ஏதாவது அடியார் வந்திருக்காங்களா பார்த்துருவாப்பான்னு வெளில வந்து பார்த்தாக்க இவர் உட்காந்துருக்காரு பேசாம. அப்போ அந்த பெண்கள்லாம் தாஜிமார்கள்லாம் ஓடி வந்து விழுந்து வணங்குறாங்க. ஐயா பெருமானே, ஐயா அமுது செய்வதற்கு உள்ளெழுந்து அருளுகிறார். இப்படிதான் வாசல் வந்து நின்று கேட்டார் சாமி. தொண்டனார்க்கு என்னாலும் சோரலுக்கு வண்டார் பூந்தாரார் மனைக்கு உண்டோ மனைக்குள்ளாரோன்னு கேட்டார். உடனே உள்ள இருந்து சந்தனமாம் தாதி வந்து கேட்குறாங்க. வந்தனைந்து வெனவுவார் மாதவரே ஆம் என்று சந்தனமாம் தையலார் கூட வந்து கேட்டாங்க. எந்த மயால் உடையவரே அகத்து உள் எழுந்தருளும் அப்படின்னு சொல்றாரு. அகத்து உள் எழுந்தருளும் உள்ள வந்து நின்றுட்டு இருக்கார் சாமி. அவர் எங்க திருத்தொண்டரை தான் நான் பார்க்க வந்தேன், அவர் இல்லாமல் நம்ம இருக்கிறது கிடையாது இங்க அப்படின்னு ஒன்னே. விடாகல்வார் போல் இருந்தார், மடவரலை முகம் நோக்கி மாதரார் தனி இருந்த இடத்தில் இடவகையில் தனி புகுதோம் என விடாகல்வார் போல் இருந்தாரை உள்ள இருந்து வந்து சொல்றாங்க அம்மையார். எம்பெருமான் அடியாரை அமுது செய்வதற்கு தேடி புறத்தனைந்தார். வம்பனி எழுந்தரலும் வந்த திரு வேடங்கண்டால் தம்பரிய பேரென்றே மகிழ்வார் என்று சொல்கிறார். வம்பு என நீ வந்தருளிய பேர் திருந்த வம்பென வந்த திருவேடம். ஆச்சரியமானது. வம்புனா புதுசுன்னு அர்த்தம். இது புதுசா இருக்கு இந்த கோலம். உத்திராபதியார் வந்த கோலமானது புதுசு வரைக்கும் யாரும் மாதிரி பார்த்ததில்லை. இந்த ஊருக்கு அடியார்கள் வராங்கன்னா திருநீர் உத்திராட்சம் தரிச்சிருப்பாங்க, வெள்ளை வெட்டி தட்டிருப்பாங்க. இதுதான் இது. கண்ணங்கரன்னு உடைய அணிஞ்சிருக்காரு இவர் இல்லையா? தம் பழைய கரியுருவை பெயர்த்து சாத்தியது என்ன அப்படின்னு சொல்லுகின்றார். அப்படியே கரிய உடை அணிந்திருக்கிறாரு, சிவந்த மேனியா இருக்கிறாரு, புதுசா இருக்கு கோலம். அதனால வம்பனணி வந்த திருவேடம் கண்டால் தம்பரிய பெரும்பேர் என்றே மகிழ்வார் அப்படின்னாருன்னு பார்க்குறோங்க புராணத்தில். அதுபோல ஐயா அமுது செய்வதற்கு உள்ளெழுந்து அருள்க அப்படின்னு கேட்டாங்க. உள்ள வாங்க சுவாமி என்று கேட்குறாங்க அடியார்கள் எல்லாம். யாரு? அந்த அம்மாவோட வேலைக்காரவங்க எல்லாம். அதுக்கு சாமி சொல்றாரு உட்காந்துக்கிட்டு திண்ணையில, உங்கள் அமுது அணையாளை, உங்க தலைவியை கூப்பிட்டுவாங்க போய். உங்கள் அமுது அணையாளை, உங்கள் அமுது அணையாளை அழிமின் என்று என்றாலும் மனையார். அந்த பெண்கள் எல்லாம் முத்தாராம் உள்ள ஓடி போறாங்க. உள்ள ஓடி போனா அந்த அம்மா கரண்டியை பாத்திரமா இருந்துட்டு இருக்கு. யாராவது வராங்களா வேலையெல்லாம் எடுத்துக்கிட்டு கழுவிக்கிட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க அடியார் வர்றதுங்களான்னு பார்க்கறது. அப்போ முத்தாராம் முகிழ்வான்னகை அல்குலாய் முக்கன் அத்தரானவர் தமரலாம் அமுது செய்து அகன்றார். அவங்களே முடிவு சொல்றாங்க பாருங்க. அடியார்கள் எல்லாம் சாப்பிட்டு போயாச்சு, இப்போ சாப்பிடாம வந்து உட்காந்துருக்குது வேற ஏதோ அப்படின்னு அர்த்தம் தானே. அந்த வார்த்தை அப்படி வைக்கிறாரு பாருங்க. முத்தாராம் முகிழ்வாழ்நகை அல்குலாய், நல்ல அழகிய சிரித்த இடையுடைய பொன்னணையாலே தேவியை பார்த்து அந்த தலைவியை பார்த்து அழைக்கிறாங்க தேவிமார்கள்லாம், அந்த அடிச்சியரெல்லாம். முக்கன் அத்தனவர் தமரலாம் அமுது செய்து அகன்றார். பொதுவாக அடியாரெல்லாம் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வருவாங்க அம்மா. ஆனால் இன்றைக்கு அடியார்கள்லாம் வந்தாங்க, வந்தபடி வந்தாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் வேற ஒருத்தர் வந்து எல்லாம் உட்கார்ந்துருக்காரு. அவரை பார்த்தா அடியவர் போல தெரியவில்லை
அப்படிங்கிற குறிப்பு. அதான் வந்த அடியவரெல்லாம் அமுது செய்து அகன்றார். சித்தராய் ஒரு தம்பிரான், பார்க்கறதுக்கு சித்தர் போல தெரியுறாரு, வித்தியாசமா இருக்காரு, புதுசா இருக்கு பார்க்கறதுக்கு. சித்தராய் ஒரு தம்பிரான் சிறு நகையினராய், அழகா சிரிக்கிறார். சிரிப்பை பார்த்துக்கிட்டுலாம் இருக்கலாம், நின்றுக்கிட்டே இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் உங்களுக்கு அந்த சிரிப்பை. சித்தர் சிரிக்கிறத பார்த்தா அப்படி இருக்கு. அதான் சிறு நகையினராய் இத்தராதலத்து அரியராய் இருக்கின்றார். அவர் இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே பார்த்ததில்லை, இந்த ஊரில் எங்கேயுமே அவர் நான் பார்த்தது கிடையாது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இந்த உலகத்திலே கிடையாது அந்த மாதிரி ஒரு கோலம். அப்படி வந்து உட்கார்ந்துருக்காரு அவருன்னு சொல்றாங்க அந்த பொண்ணுகிட்ட. இத்தராதலத்து அரியராய் இருக்கின்றார் என்றார். அடியார் மாதிரி தெரியல, ஏதோ புதுசா இருக்கு கோலம் என்று சொல்லுகிறார்கள். உடனே அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, சரி சரி கொடுப்பாங்களே, என்ன செய்வாங்க, ஓடி வருவாங்க வெளியில. நவமணி களன் பூத்த பொங்காரின் பூங்கொம்பாரின் நடந்து துவரிதழ் கனிவாயினால் சுவாகதங்கில என்று ஓடி வரும்பொழுதே அந்த அம்மா என்ன பண்றாங்க, வரும்போது ஜல் ஜல் ஜல்ஜன்னு சத்தம் கேக்குது. ஏன்னா அவ்வளோ அணிகளை நணிந்திருக்கிறாங்க. நவமணி களன் பூத்த பூங்கொம்பார், பூக்கொடி போன்ற அழகி அவங்க இந்த பொன்னணையாள். நடந்து துவரிதழ் சிவந்த வாய் அழகு உடையவங்க, கனிவாயினால் சுவாகதம் அப்படின்ட்டு வராங்க, கும்பிட்டுக்கிட்டே ஓடி வராங்க அவரை பார்த்து. சுவாகதம் ஹோ மகாபாகோ, சாமியை அழைக்கணும். அப்படித்தான் நம்ம சாமி ஆவாகனம் பண்ணோடனே சுவாகதம் ஹோ மகாபாகோ அர்க்கியாசமணியம் பாத்தியம் சுவாகா அப்படின்னு சாமிக்கு முதல்ல வந்தோடனே அர்க்கியாசமணியம் பாத்தியம் கொடுக்கணும் இல்லையா. சாமி ஆவாகனம் பண்ணுறோம், ஆவாகனம் பண்ணோடனே சாமிக்கு என்ன பண்ணணும், சுவாகதார்க்கியம் கொடுக்கணும். வந்தோடனே முதல்ல அர்க்கியாசமணியம் பாத்தியம் கொடுத்துடணும். சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆவாகனம் பண்ணோடனே நைவேத்தியம் உண்டு, இல்லை அப்படி உண்டு. சில ஆவாகனம் பண்ணோடனே ஒரு நைவேத்தியம் வச்சு படைச்சு சாமி நைவேத்தியம் பண்ணணும், அதுக்கு பிறகு அபிஷேகம் ஆரம்பிப்பாங்க. நம்ம இதில் அப்படி இல்லை, நம்ம இடத்துல ஆவாகனம் பண்ணிட்டு அபிஷேகம் ஆகும், அதுக்கு பிறகு ரகசிய நைவேத்தியம் தான். சுவாகதம், சாமிக்கு சுவாகதம் என்ன, நல்வரவுன்னு அர்த்தம். சுவாகதம் கிளவென்று ஓமையற்றவர்க்கு, அப்படி அவரை போல ஓமை காட்ட முடியாதவர் உட்கார்ந்துருக்கார், அவருக்கு அரிக்கியம் ஆசானம் உதவி. நல்லா சேரை போட்டு அரிக்கியம், அரிக்கியம்னா குடிக்கிறதுக்கு தண்ணீர், குளிக்கிறதுக்கு தண்ணீர், பாதம் கழுவுறதுக்கு தண்ணீர், இப்படிதான் முடி நீர் அடி நீர் குடிநீருங்கிறோம். உதவி பவமகற்றிய அடிமலர் முடியுற பணிந்தால், அந்த திருவடி தூக்கி தள்ள வச்சுக்கிட்டாங்க அந்த அம்மா இல்லையா. முடியுற பணிந்தால் உடனே சொல்றாங்க, எத்தவம் செய்தேன், உங்களை பார்க்கறதுக்கு நான் என்ன தவம் செஞ்சேனோ தெரியவில்லையே. அந்த பொன்னணையாளுங்கிற அம்மா சொல்றாங்க, எத்தவம் செய்தேன் இங்கு எழுந்து அருளுதற்கு என்ன, சித்தர் மேனியும் படிவழிற் செல்வமும் நோக்கி ரசிக்கிறாங்க. இது மாதிரி பார்த்ததில்லை, புதுசா இருக்கு. இது மாதிரி புதுவாடியார்கள் வந்தா நல்லா அறிமுகமானவங்களா இருப்பாங்க இல்லையா, ரெகுலரா வரவங்கள தெரியாத நமக்கு. இது புதுசா இருக்கு, எங்கேயுமே பார்த்ததில்லை, பார்க்கறது ரொம்ப கவர்ச்சியா இருக்காரு. வேற சித்தர் மேனியும் படிவழிற் செல்வமும், எழிற்செல்வம், படிவு எழிற்செல்வம் அழகுன்னு அர்த்தம். ரொம்ப உருக்கம், பார்த்தாலே உருக்கத்தை தரக்கூடிய அளவுக்கு ஒரு அழகோடு உட்கார்ந்துருக்கார். நோக்கி முத்தவானகை அரும்பனின்று அஞ்சலி முகிழ்ப்ப, கும்பிட்டு கொண்டு அத்தர் நோக்கினார். அந்த அம்மா பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன தவம் செய்தேன்னு தெரியவில்லை பெருமானே அப்படின்னு சொல்லும்போது அத்தர் நோக்கினார். அப்படியே சித்தரை நிமிந்து பார்க்குறாங்க, அது பார்க்குறாரு அந்த அம்மாவை. அருட்கணால் அருள் வளைப்பட்டால், அந்த அம்மா அதோட என்ன ஆயிட்டா, அருள் வளை கொள்ள மாட்டிக்கிட்டான்னு. பக்தி வலையில் படுவோன் காண்கிறார் திருவாசகத்தில். நம்ம பக்தி நாம ஒரு வலை வச்சிருக்கணும், அப்பதான் அவரை பிடிக்கலாம். அது என்ன வலை, பக்தி வலை. அவர் ஒரு வலை வச்சிருக்காரு, அது என்ன வலை, அருள் வலை. அருள் கொடுத்தா நாம மாட்டிப்போம், பக்தி கொடுத்தா அவர் மாட்டிப்பார். யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்க எழுந்து அருள்வது இனியேன்னு கேட்குறாங்க. அவர்கிட்டே பெட்டு கட்டுறாங்க, எப்படி நீங்கள் எங்கே போய் போகிறேன்னு பார்க்குறேன், போக முடியாது. புகுந்தனா போந்தனா அல்லங்கிறது திருவசிப்பான். உள்ளே வந்தது தெரியும், போனதே கிடையாது ஒரு நாள் கூட. அதான் பக்தி வலையில் படுவோன் காண்கன்னார். அவர் அருளாகிய வலையால் பிடிச்சிட்டாரு அந்த அம்மாவை. நிற்கிறாங்க, ஐய ஐய உள் எழுந்து அருளுக, என்ன பண்ணுறாங்க, உள்ள வாங்க சுவாமி, அடிகள் நீரடியேன் உய்ய வேண்டிய பணி திரு உலத்தினுக்கு இதைய செய்ய வல்லன் என்று அஞ்சலி செய்ய உன் நகையா
மைய நோக்கியை நோக்கி மீன நோக்கிதன் மணாளன். மீனாட்சியோட வீட்டுக்காரருங்கிறார். மீன நோக்கிதன் மணாளனா. மீனாட்சியோட வீட்டுக்காரர் சிரிக்கிறார் உள்ள இருந்துக்கிட்டு. ஐயா உள்ளெழுந்து அருளுக அடிகள் நீர் அடியேன் உய்ய வேண்டி பணி திருவுளத்தினுக்கு செய்ய. நீ என்ன பணி வேண்டி இங்கே வந்திருக்கிறீங்களோ அது உங்க திருவுளத்துக்கு ஏற்ற மாதிரி தயார் செய்யறதுக்கு அடியேன் தயாரா இருக்கேன்னு அம்மா சொல்றா. செய்ய வல்லன் என்று அஞ்சலி செய்ய உன். நீ என்ன எனக்கு பணி செய்ய, நான் உனக்கு பணி செய்யல இங்கே வந்திருக்கேன்னு அவர் சிரிக்கிறார் உள்ள. உள்நகையா மைய நோக்கியை நோக்கி மீ நோக்கி தன்மணாளன் வடியை நேர்விழியாய். இந்த பொண்ணை கூப்பிடுறா சாமி, நல்ல அழகான கண்ணவுடைய பெண்ணே, வடியை நேர்விழியாய் பெருவன பிணை சிறிது உன் கொடியை நேரிடை என விளைத்தனை எனக்கொன்றை முடியினான் அடியார் மென்முகிழ் முளை குடிதாழ்ந்து அடியனேற்கு வேறாயொரு வெளிவிலை ஐயா. பார்க்குறாரு ஏற்கனவே இந்த அம்மா டெய்லி பார்த்துட்டு நேரம் வந்து இப்போ நான் பார்க்குறேன். இப்போ ஐயா என்ன பார்க்குறாங்க நேரம் பார்க்குறேன்னா ஐயா ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தோம்னா என்ன இழைச்சிருக்கீங்க கேட்கலாம், என்ன ஒரு சுற்றி ஏறி இருக்கீங்கன்னு கேட்கலாம், ஏன் பார்த்தவங்க கேட்கலாம். ஆனால் இவர் இந்த அம்மா பார்த்து கேட்குறாரு, என்ன உடம்பு எதுவும் இழைச்ச மாதிரி இருக்குது, ஒரு மெலிவு மேலில் ஒரு வாட்டமாக இருக்குது, என்ன கதை உங்க கதைன்னு கேட்குறாரு. அடியை நேர்விழியாய் பெருவன பிணை, நீ ரொம்ப அழகா இருப்பிய, ஏன் அழகிழந்திருக்கிறாய் கேட்குறாரு. சிறிதுன் கொடியை நேரிடை என விளைத்தனை, என்ன நடந்தது, ஏன் இப்போ இப்படி இருக்க. கொன்றை முடியினான் அடியராம் என் முகிழ்முளை கொடிதாழ்ந்து. உடனே அந்த அம்மா சொன்னா சாமி திருவடியில் விழுந்து, என்னாச்சு விழுந்து, அடியனேற்கு வேறாயொரு மெலிவிலை ஐயா, எனக்கு வேற மெலிவு கிடையாது, அடியார்களை தனக்கு பூசை பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு என்ன வெளி வந்துட போகுது அப்படின்னு அந்த அம்மா சொல்றா. எங்கள் நாயகர், ஏன்னா எனக்கு ஒரு மனசுல ஒரு கவலை உண்டு, இல்லாம கிடையாது, கரெக்டாக தான் நீங்க கேட்குறீங்க. அது என்ன தெரியுமா, எங்கள் நாயகர் திரு உரு காண்பதற்கு இதயம் தங்கும் ஆசையால் கரு உரு சமைத்தனன். சாமிக்கு ஒரு திருமணி செய்யணும், இந்த பூவனத்து சாமிக்கு ஒரு திருமணி செய்யணும் எனக்கு ஒரு ஆசை. அவர் மனசுக்குள்ள எப்படி நான் கற்பனை பண்ணணும் அதே மாதிரி அவருக்கு ஒரு கரு உரு கட்டி வச்சிருக்கேன், மெழுகுல செஞ்சு வச்சிருக்கேன். ஆனா முடிப்பேற்கு இங்கு நாள்தோறும் என் கையில் வரும் பொருள் எல்லாம் உங்கள் பூசைக்கே அல்லதை, உங்க பூசைக்கே போயிடுது எல்லாங்க. நீங்க தானே அவரா, உங்களை மாதிரி அடியார்களுடைய பூசைன்னு அர்த்தம். நேரடியாக அவருக்கு தானே பூசை, அடியாருக்கு தானே பூசையா இருக்கு, அவருக்கு தானே சொல்லுகிறாங்க அந்த அம்மா. உங்கள் பூசைக்கே அல்லதை ஒழிந்திலை என்றால் எல்லாம் மாயேஸ்வர பூஜையில செலவாயிட்டு இருக்கு பெருமானே, அதனால அந்த செலவு வேலையை முடிக்க முடியல. சாமியிலேருந்து டெய்லிக்கும் 10 ஆச்சாரி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, என்னைக்கு உருக்கலாம் என்னைக்கு உருக்கலாம் என்னைக்கு உருக்கலாம்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் ஃபோன் எடுக்க மாட்டேன். நான் இப்போ காசு இருந்தால் தான் எடுத்து போக சொல்லலாம், அன்றைக்கி வச்சுக்கலான்னு. அதே பேருக்கு கவலை ஆகிட்டு அப்பாவுக்கு இப்போ இல்லையா, முன்னால் வச்சுக்க முடியாதுல்ல. மெழுகிட்ட ஐயா என்ன ஆகும், வெயிலில் உருக ஆரம்பிச்சிடும், ஷேப் மாறும் இல்லையா. அப்போ அதை கேட்குறாரு சாமி, மாயேஸ்வர பூஜையில் காசெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அருந்து நல்ல அமுது அணையவள் அன்பு சித்திக்க திருந்து தேனன விரங்கு சொல் செவி மடுத்து. சாமி ஆனந்தமாக கேட்டார், ஆஹா ஆஹா ஆகான்னு கேட்டாராம். கேட்கறதுக்கு நான் சம்பாதிக்கிற பொருள் எல்லாம் உங்கள் அடியாருக்கு பூசை பண்ணுறதுக்கே செலவாகிட்டு இருக்குன்னு உடனே அவருக்கு எப்படி இருந்தால் கேட்கறதுக்கு சாமிக்கு சித்திச்சுதாங்க. அதில் அது வரா பிறகு அருந்து நல்லு அமுது அணையவள் அன்பு சித்திக்க இல்லையா, திருந்து தேனன விரங்கு சொல் செவி மடுத்து. சாமிக்கே தேன் போல இருக்கு இல்லையா, சாமி சொல்றது நமக்கு தேன் மாதிரி இருக்கலாம். இப்போ நாம சாமிக்கு தேன் கொடுக்கறது மாதிரி பேசணும்னா என்னவா இருக்கணும், அதப்பா மாகேஸ்வர பூஜை செய்கிறது தான். அடியாரை பார்த்தா 5 நடுங்கணும், திருவேடம் திருத்தாரை பார்த்தா மேதகாயோர் அவர் முன்னு மிகச் சிறியராய் அடைந்தார் அப்படின்னு இருக்கணும். திருவேடத்தை தவிர்த்து வேற ஒரு மதிப்பு இல்லை, திருவேடத்துக்கு தான் மதிப்பு கொடுக்கணும். இன்னொரு உத்திராட்சம் தரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட உயர்ந்தவங்க வேறு ஒன்றும் கிடையாது, அவங்க செய்கிறத விட வேற ஒன்று உயர்ந்த பொருள் இல்லை என்கிற புக்தியை நம்ம படிப்பித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இதெல்லாம் போராடுது. இப்போ
திருவிளையாடல் புராணம், பெரிய புராணம், கந்த புராணம்லாம் என்ன சொல்லுது? இப்போ பெரிய மலையை தூக்கி தள்ள வச்சுட்டு நில்லுன்னு சொல்லுதா? ஒன்றும் கிடையாது. அதுதான், அது கூட நம்மளால முடியும்னு தெரியுது. இப்போ எது முடியலப்பா? திருருத்ராட்சம் தரிச்சவங்கள சாமின்னு பார்க்க மாட்டேது நமக்கு தெரிய மாட்டேது இப்போ, இல்லையா? அதான் கற்றுக் கொடுக்குது. அப்போ நம்மளால முடியாதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடிய மாட்டேங்குது நமக்கு. இப்போ பிரச்சனையாக்க தான் இருக்கு. சாமிக்கு தித்திக்குதுன்னா அப்புறம் சக்கரவங்களும் தித்திக்காது அவருக்கு. எதுதான் தித்திக்குது? அதனால தான் சித்தநாயனார் புராணத்தில் பார்த்தீங்கன்னா, இத்தன்மை இவர் நிகழுங்கால் இவர் திரு தொண்டு இருங்கையிலே அத்தர் திரு அடியினைக்கு சென்றனைய அவர் தம் மைத்த அன்பு நுகர்ந்து அறுதற்கு சித்தமகிழ் வைரவராய் திருமலன் என்று அணைகின்றார். மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்து அறுதற்குனார். அவருடைய உண்மையான அன்பை நேரடியாக நுகர்ந்து பார்க்கணும்னு சாமிக்கு ஆசையாக இருக்கான். இது வரைக்கும் சாமி தான் நுகர்ந்தார். ஆனால் அடியார்கள் மூலமாக நுகர்ந்தாரு. சித்தநாயனார் கவனிக்கிற கவனிப்பு அப்படி வந்தால் அடியார் கவனிக்கிறது. அடியார்லாம் கொஞ்சம் ரசம் விட்டுக்கிறீங்களா, கொஞ்சம் மோர் விட்டுக்கிறீங்களா, ஒரு 10,000 பணம் எடுத்துகிட்டு போகிறீங்களா? நான் டெய்லி போவாங்க அப்பலாம். ஒரு 1,00,000 ரூபா பணம் இருக்கு, கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருக்கீங்களா? ஐயா எனக்கு பாரமாக இருக்குது, அந்த சீட்டு பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கேட்குறேன். ரொம்ப ஆபத்து அதுதான் இருக்கிறது இல்லையா? இல்லையா? அந்த அன்பு அவருக்கு தாங்க முடியல சாமிக்கு. என்ன இவ்வளோ அன்பு பண்ணுறாரு திருத்தொண்டர். நம்ம நேராக போய் ஒரு நாள் அனுபவிச்சு பார்ப்போம். ஒருத்தவங்க மேலே நம்ம மேலே பிரியமாக இருக்காங்க, உங்கள் மேலே அவங்க ரொம்ப பிரியமாக இருக்காங்கன்னு கேட்குறவங்களாம் சொல்கிறாங்க. வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஒரு நாள் நேராக போய் நம்மளே போய் இந்த பிரியத்தை அனுபவிக்கிறது இல்லையா? அதுமாரி தான் இத்தன்மை இவர் நிகழுங்கால இவர் திருத்தொண்டு இருங்கையிலே அத்தர் திரு அடியினைக்கு சென்றனைய திருவடி கைலாசத்துக்கு போக அவரது மைத்தன்மை அன்பு நுகர்ந்து அருளுதற்கு நேரடியாகவே அந்த அன்பை நுகர்ந்து பார்க்கணும்னு ஆசையாக இருக்கான் சாமிக்கு. அதனால சித்தமகிழ் வைரவராய் திருமலை நின்று அணைகின்றார்னு புராண பாட்டு பிரகாசாமி வைக்கிறார். அப்படி அப்போ நேரடியாக வந்து அனுபவிச்சு பார்க்கணும்னு சாமிக்கு விருப்பத்தை உண்டு பண்ணுறாங்கன்னா, இப்போ இவங்களாம் எப்பேற்பட்ட மகான்கள். சாமிக்கே ஆசையே இல்லாத சாமிக்கு ஆசையை உற்பத்தி பண்ணுறாங்கல்ல, என்ன இதெல்லாம் அப்படி இருக்காங்க பெரியவங்கெல்லாம். தித்திக்க திருந்து தேனன இறங்கு சொல் செவி மடுத்து ஐயரு முருந்து மூரலாய் முருந்து மூரலாய் செல்வமை இளமை நீர்மொக்குள் இருந்த எல்லையும் நிலையில என்பது துணிந்தாய். உன்னை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு, உன்னையால் உன்னை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு அப்படிங்கிறார் அவர். உலகத்தில் ரொம்ப சின்ன பொண்ணு பார்க்குறதுக்கு 20 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. 20 வயசுல யாருக்கு இந்த இது இருக்கு? 20 வயசுலலாம் இப்போ ட்ரெயினில் தொத்திட்டு போகுது பார்த்தீங்கன்னா, பள்ளியிட போயிட்டு காலேஜ் போயிட்டு தரையில் செருப்பு போட்டு தைச்சிக்கிட்டே பொம்பளை பிள்ளை போகுதுங்க பார்க்குறோம். 20 வயசு இந்த அம்மாவுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க. காசு பணம் வருது, எப்படியெல்லாம் வாழலாம், நினச்சதெல்லாம் சாதிச்சிக்கலாம் இல்லையா? இந்த காலத்தில் போய் பொருளை போய் சாமிக்கு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறிய. சாமி சொல்கிறார் முருந்து மூரலாய். முருந்துன்னா என்ன தெரியுமா? மயிலிறகு இருக்கு இல்லையா? மயிலிறகு அந்த மயிலோட உடம்புக்குள்ளே சொருவிக்கிட்டு இருக்கிற பகுதி இருக்குது பாருங்க, கீழே இருக்கிற வெள்ளையாக இருக்கிற பகுதி, குருத்து பகுதி மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் முருந்துன்னு பேர். அந்த முருந்து மாதிரி இருக்கான் பல்லு அந்த மாவுக்கு, வெள்ளை 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 அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதான் முருந்து மூரலாயின்னு கூப்பிட்றாரு. இந்த முருந்து எங்கே வரும்னா கணப்பநாயனார் புராணத்தில் வரும். ஒரு இடத்துல கணப்பநாயனார் புராணத்தில் அவர் அலங்காரம் பண்ணும்பொழுது முருந்துகளை மயிலரக அடியை நறுக்கி நறுக்கி மாலையாக கட்டி அதை அணிஞ்சிருக்கார் சாமின்னு காட்டியிருப்பாருங்க சேக்கரார் சாமி. முருந்து மூரலாய் செல்வம் மெய் இளமை, செல்வமும் உடம்பும் இளமையும் நீர்மொக்குள் இருந்த எல்லையும் நிலையில என்பது துணிந்தாய். நீர் குமிழி கூட சிறிது நேரம் நீடித்து நிற்கும், ஆனால் அந்த செல்வமும் இளமையும் யாக்கையும் எப்பொழுதும் நீடித்து நிற்காது என்பதை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறாய் என்று சாமி சொல்றார் இந்த மாவை. இதுதான் குமரகுரு சாமி அழகாக சொன்னார். நீரில் குமிழி யாக்கை, நீரில் திரட்டும் நெடுஞ்சுரைகள் இளமை, என்னே நமரங்கால் வழுத்தாது எம்பிரான் மன்றுனார். சிதம்பர செய்யுள் கோவைன்னு ஒரு நூல் இருக்கு, அதில் ஆச்சரியமாக பாடினார். இந்த உலகம் இந்த நீர்க்குமிழி மாதிரி தான் இந்த உடம்பு, அதில் தோன்றக்கூடிய நீர் அலை மாதிரி தான் இளமை. நீரில் எழுத்தாம் பிறவியினர் செல்வம், நீர் எழுத்து போல செல்வம். என்னே நமரங்கால் என்னே வழுத்தாது எம்பிரான் மன்று.
சாமி என்ன கும்பிடாமல் இருக்கீங்களேன்னு அங்கே ஆச்சரியப்பட்டு கேட்குறாரு. அது மாதிரி இந்த மாதிரி நீர்க்குமிழி தான் இந்த இளமைன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரியா? துணிந்தாய். அதிக நல்லறம் நிற்பது, ரொம்ப நல்லா வாழ்றதுங்கிறது அறத்தின்படி நிற்கிறது. அவங்க சூப்பர் நல்ல ஆட்கள். உலகத்தில் அற வழி நிற்கிறவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. ஆனால் அவங்களோட அதிகமான பெருமை உடையவங்க யார் தெரியுமா? அதிகம் நல்லறம் நிற்பது என்று அறிந்தனை. அறவழியில் நிற்கிறது நல்லதுன்னு நினைச்ச, ஆனால் அறத்துள் அதிகமாம் சிவ புண்ணியம் சிவார்ச்சனை. அறவழி நிற்கிறவங்களும் வசந்தி யாரு? சிவபூசனை பண்ணுறவங்களும் சிவார்ச்சனை செய்கிறவங்களுங்கிறார். சிவ புண்ணியம் செய்கிறவங்க, சிவபெருமானுக்காக கருதி அடியார்களுக்கு பொருள் கொடுக்கறது, உழவாரம் பண்ணுறது, இதெல்லாம் சிவ புண்ணியங்கள்னு பேர். பெருமானை முன்னிட்டு கொண்டு செய்யக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் என்னென்னு பேர்? சிவ புண்ணியம்னு பேர். அப்படி சிவார்ச்சனை, சிவபூசை பண்ணுறது, சிவபுண்ணியம் செய்கிறத விட சிவார்ச்சனை பண்ணுறதை விட அதிகமாக வேற ஒன்று இருக்குன்னா அது என்ன? அதிகமாம் சிவபூசு அடியல் அடியுள் அடியார் பூசை. சிவபூசை செய்யக்கூடிய அடியார்களை பூசிக்கிறது, அது சிவபூசையோட வசதின்ட்டாருங்க இல்லையா? அதில் தான் ஆளானார் ஆளானாரை அடைந்து வையார் மேலா ஆட்செய்து மைமையுள் நிற்கலார் தொழாத சுரையோ தொழும்பர் செவி என்று சொல்லுகின்றார். அதிகம் என்று அறிந்து அன்பரை அர்ச்சனை செய்வாய். சிவபூசையோட வசந்தது என்னவா? அடியாரை பூசிக்கிறது அப்படிங்கிறார். கையில கஷ்டம் அதுதான். சாமி என்ன பண்ணாலும் பொறுத்துப்பார். அடியாரை கூப்பிட்டு உட்கார வச்சா நாச்சிதம் பண்ண பண்ணுவாங்க, பொறுத்துப்பாங்களா? இவங்களும் பொறுத்துக்க மாட்டா, அவரும் பொறுத்துக்கப்பட்டார். இருக்கு இல்லையா? இருக்கிறதுல டஃப் அதுதான். சிவபூசை விட அடியார் பூசை உயர்ந்தது. உயர்ந்தது செய்கிறது தானே கடினம் இல்லையா? அடியார் பூஜை பண்ணுறது ரொம்ப கடினம். அவங்கள கூட்டு வச்சு உட்கார வச்சுக்கிட்டு அனாச்சாரம் பண்ணக்கூடாது. நாயகர் பூஜை எப்படி நடத்தணும், அவங்கள்ட்ட நம்மளுடைய பிரதாபங்களை காட்டக்கூடாது, நம்மளுடைய பெருமைகளை காட்டக்கூடாது, கோவப்படக்கூடாது, நமக்கு செல்வம் இருக்குங்கிறத அவங்கள்ட்ட காட்டக்கூடாது, அவங்கள்ட்ட பணிந்து நிற்கணும், எதிர்த்து பேசக்கூடாது, அவங்க சொல்கிறது தான் திருவாக்கு என்றெல்லாம் இருந்து அப்படிலாம் ஏற்றுக்க நினச்சேன்னா அடியார் பூஜைங்கிற ஒரு வழியை தேர்ந்தெடுக்கலாம். எல்லாம் ரொம்ப சிரமம். அது வந்து அனாச்சாரமாக முடிஞ்சிடும். போய் குளிக்க போய் சேர்த்து பூசிக்கிற மாதிரி ஆகிடும். அது அடியார் பூஜை பண்ணுறேன் அடியாரை கூப்பிட்டு வச்சு கொடுமைப்படுத்தி ஏற்படணும்னு வச்சுங்க, அது குளிக்க போய் சேர்த்த பூசிக்கிறது மாதிரி தான். அது செஞ்சால் சரியாக செய்ய வேண்டியது அப்படின்னு அர்த்தம். ஆமாம், அடியார்னா அவங்களும் மனிதர்கள் தான் இங்கே. அப்போ தப்பு தவறெல்லாம் இருக்க தான் செய்யும். அதை என்னவா பார்க்கணும்? திருவருள் என்று பார்க்கணும்னு சொல்லுது. வந்தே பெருமான் சிவபெருமான்ட்ட வர கேட்குறாரு ஐயாற்று புராணத்தில். அதில் வேதாகம நிந்தை பொறுக்கா மனமும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். வேதாகமத்தை யாராவது நிந்தை பண்ணாங்கன்னா அது பொறுக்காத மனமும் அதெல்லாம் வேணும் கேட்டுக்கிட்டே வந்து, நீ அடியார் அனாச்சாரம் செய்தாலும் உன் அருள் என்று சேர்க்கும் மனம் வேண்டுன்னு கேட்குறாரு. அடியார்கள் தப்புன்னுவாங்க, அதை குற்றம்னு ஆராய்ச்சி பண்ணாத மனம் எனக்கு வேணும், அதை அருள்னு ஏற்றுக்கிற மனம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு வரமா. இந்த அளவுக்கு காட்டுறாங்க பாருங்க. அப்போ அன்பாரை அர்ச்சனை செய்வாய் உறுதி எய்தினை திருமையும் முன்பெயர்க்கேற்ப இறுதியில் அவன் திருவுரு ஈகையார்காண பருதியாக நின் மனைக்கிடை பித்தளை ஈயம் அறுதியான பல்கலனும் குழந்தை என்று அறைந்தார் சொன்னார். உறுதியை அடைந்து விட்டாய், உண்மை பயனை அடைந்து விட்டாய், பிறவிப்படுத்துவதற்குரிய பலனை அடைந்து விட்டாய். அடியார் பூசை தான் உயர்ந்த பூசைங்கிறது கண்டறிந்துட்டேன். இருமையும் இன்மையும் உனக்கு நன்மை, அம்மையும் உனக்கு நன்மை, முத்தி கிடைக்க போகுது. அப்போ உன்னுடைய ஆசையை நிறைவேற்றணும். அப்போ நீ என்ன நினைச்ச? மெழுகளை செஞ்ச டைக்கு உலோகம் இல்லையே, உயர்ந்த உலோகம் இல்லையே, காப்பர் இல்லையே. காப்பர் தானே, செம்பில் தான் உருக்கணும். தங்கத்தில் சிலை செய்யறது அந்த அளவுக்கு வசதி கிடையாது. செம்பில் செய்யறது வசதி. செம்பு செம்பொன்னெலாம் பின்னாடி தான். செம்பு தூய செம்பில் செய்யறது வசதி. தொடர் காலத்துக்கு முன்னாடிலாம் செம்பு தான். அதனால இறுதியில் அவன் திருவுரு இகையார் காண. உன் பேர் என்ன? பொன் அணையாள். அப்போ நீ செய்யக்கூடிய சிலையும் பொன்னாலே செய்யினார் சாமி. உன் பெயருக்கு ஏற்றவரை செய். முன் பெயருக்கு ஏற்ப இறுதியில் அவன் திருவுரு இகையால் காண. அந்த திருவேணியை பார்க்க பருதியாக நின் மனைக்கிடை பித்தளை ஈயம் அறுதியான பல்கலன்களும் குணர்தி என்று அறைந்தார் அப்படின்னார். வீட்டில் இருக்கிற பித்தளை பாத்திரத்தை கொண்டா, வெங்காயம் எடுத்துருவா, வேற என்னென்ன ஜாமான் இருக்கு, தகட்டப்பதை இருக்க, அமுல் வாங்கினது,
வேறு இருக்கா எடுத்துருவா எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. உலோகம்லாம் கொண்டு வந்துருன்ட்டாங்க. அந்த காலத்தில் சில்வர்லாம் கிடையாது, தெரியாது. இப்போ நம்ம சில்வர் டம்ளர்னு ஒன்று வச்சுருக்கோங்க, எவர் சில்வருங்கிறோமே, அது என்னது? ஸ்டெயின்லெஸ் கிடையாது, உள்ள இரும்பு தான். அது இரும்பு மேலே அந்த கோட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அது இரும்பு தான், அது துரு பிடிக்குமே இதனால. இரும்பு தான் அது. எப்போதும் வெள்ளின்னு இதுக்கு பேர். ஆமாம், எப்போதும் வெள்ளி போலவே இருக்கும், வளர்க்க வேண்டியதில்லை. எவர் சில்வர் அந்த காலத்துல எல்லாம் கிடையாது. அந்த காலத்துலலாம் மண்பாண்டம் தான், பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் தான் உலோகம்லாம் இருக்கும். வெங்கலம் இருக்கும், வெங்கலம் பித்தளை எல்லாமே அடகுக்கு போகுங்க. முன்னாடிலாம் அடகு கடைலாம் வாசலில் என்ன இருக்கும்? அடகு கடைன்னு அடையாளம் என்ன தெரியுமா? வாசலில் 4 தவளையை கவுத்து வச்சிருப்பான் இல்லையா, வெங்கல தவளை. ஓ, அடகு கடைன்னு புரிஞ்சுக்கலாம். பித்தளை வேற வெங்கலம் வேற. விஷயத்தை அதில் கலந்துருக்கிற மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி பேர் வேறுபடுது. வெங்கலம் வேற, பித்தளை வேற, இன்னொன்று செப்பு வேற, எல்லாம் தனி தான். ஆமாம், வேற வேற தனி உலகம். ஈயெல்லாம் தனி உலகம். வெங்காயம் பித்தளைலாம் அலாய் மெட்டல் மிக்சடு. அலாய் என்ன தெரியலையா? அலாய்னா ஈருலோகம்னு சொல்கிறோம். ஈருலோக தகடுன்னு ஒன்று படிச்சிருக்கீங்களா யாராவது? ஃபிசிக்ஸில் வருமே, ஸ்கூல் படிக்கும்போது. இல்லை, ஈருலோக தகடுன்னு நீங்கள் வேற என்ன அயன்ஸ்லாம் பயன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அயன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? அது அதிக சூடானதுனாக்க ஆஃப் ஆகிடும். அது எப்படி ஆஃப் ஆகுது? அதுக்குதான் ஈருலோக தகடுன்னு பேர். எங்கள் சாக்கு பீஸ் இருக்கேன். அதே மாதிரி அந்த காலத்தில் சண்டையும் போட்டுக்க மாட்டாங்க. சண்டை போட்டாலும் இன்னைக்கு பாத்திரத்தை தடாவுக்குள்ள மாதிரி பண்ணவும் முடியாது. மண்பானை. ஆமாம் ஆமாம். அயன் பாக்ஸ் இருக்குல்ல, இதான் முடியுங்க. அயன் பாக்ஸு இதெல்லாம் பவர் வர வழி. இதான் பவர் வர வழி செய்யும். இந்த இடத்துல சுவிட்ச் இருக்கும், சூடாக இருக்கிற விஷயம் தான் செய்யும். இதுக்கு மேலே ஒரு இரும்பு மாதிரி ஒன்று இருக்கும், ஃபிலமெண்ட். ரெண்டாவது ஈருலோக தகடுன்னு அதுக்கு பேர். அது ஒன்று அதிக வெப்பத்தில் உருகும், அப்படி உள்ள ஒரு உலோகம் வந்திருப்பாங்க. இன்னொன்று உருகாத உலோகம். அதிகமாக சூடாகும் போது என்ன ஆகும்? இப்படியே உருகி இது வளைஞ்சி சுவிட்சில் டச் ஆகும். சுவிட்சில் டச் ஆனவுடனே ஆஃப் ஆகிடும். இப்போ ஹீட்டு கம்மியானவுடனே என்ன ஆகுது? திரும்பி ஆட்டோமேட்டிக்காக பழைய ஸ்டேஜுக்கு போயிடும். இப்போ சுவிட்சு ஆன் ஆகிடும். இதுதான் ஈருலோக தகடு. இப்படி தான் ஆட்டோமேட்டிக் அயன் பாக்ஸ் இப்படி தான் செயல்படுது. அது மாதிரி இப்போ அந்த ஈருலோக தகடுல அலாய் மெட்டல் தான். வீல்லாம் சொல்கிறோம்ல, அலாய் வீலுங்கிறாங்களே, காரை புதுசாக வாங்கும்போது அலாய் வீலு. என்னது? இந்த 2 வீலருக்குலாம் அலாய் வீல்னு சொல்கிற மாதிரி கலப்பு உலோகம்னு பேர். புது உலோகத்தை தயார் பண்ணுறது, கடினமான உலோகத்தை வச்சு புதிய உலோகத்தை மிக்சடு அலாய் மெட்டல் பேர். இது கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸும் கலந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி இது, இந்த இதெல்லாம். அதனால அடுத்ததா சொல்றார் என்னென்ன? பித்தளை, ஈயம். ஈயம்னா அதான் சுதேசின்னு சொல்றோம் இல்லையா, அலுமினியம். ஏஎல் தானே அலுமினியத்துக்கு என்ன குறியீடு? ஏயுவா? ஏஎல், ஏஜி கிடையாது. ஏஜி கோல்டு, ஏஎல் அலுமினியம். ஏயு, ஏஜிங்கிறது கோல்டு. ஏஎல் அலுமினியத்துக்கு, ஏஎல் அப்படிங்கிறது அலுமினியம். அப்புறம் கெமிஸ்ட்ரி எல்லாம் படிச்சிருக்கீங்க அப்போ இல்லையா? இல்லை, நம்ம படத்தெல்லாம் பித்தளை பாத்திரம் தான். ஈயம் உள்ள பூசி இருப்பாங்க. ஈயம் பூசிதான் சமைக்கணும். ஏன்னா இந்த வெங்கலம் பித்தளெல்லாம் ரியாக்ட் ஆகிடும் புளி சம்பந்தமான பொருளோட. ரியாக்ட் ஆகுங்கிறதுக்காக உள்ள ஈயம் பூசிக்கணும். இதெல்லாம் விஷமும் மாறிடும் சாப்பாடு. தண்ணிலாம் பிடிச்சிக்க கூடாது, ஈய பாத்திரத்துலேயும் வைக்கக்கூடாது. ஈய பாத்திரத்தில் தண்ணி வச்சாக்க அந்த ஈயம், அந்த தண்ணி இருந்த இடம்லாம் பார்த்தா மேலே பொறி பொறியாக வந்துருக்கும் அந்த பாத்திரத்தில். அதனால் இந்த சில்லர் நல்ல பெட்டர். ஆமாம், இது நல்லா சமைக்கிறது, போக்குவரத்து எல்லாம் பயன்படுது. பித்தளை நல்லது, செப்பு நல்லது. ஆனால் அதெல்லாம் ரியாக்ட் பண்ணும். செம்புலாம் நேரத்தில் ரியாக்ட் பண்ணும். கொஞ்ச நாளுக்கு மேலே வச்சுக்க முடியாது சில பொருட்கள்லாம். புளிலாம் புளியோடலாம் ரியாக்ட் ஆகும் செம்பு.
மண் பாத்திரம் ரொம்ப பெஸ்ட் இருக்கிறதுல அதுதான். அதனால பித்தளை ஈயம் அறுதியான பல்கலன்களும் இன்னும் வேற என்ன நற்கள் சேர்த்துருவா உணர்தி என்று அறைந்தார். உடனே அம்மா உள்ள ஓடுறாங்க, புதுசாக இருக்குது இது மாதிரி கேள்விப்பட்டது இல்லையே, சித்தர்னு தெரியுது பார்த்தாலே. அப்போ அவருக்கு எல்லாம் தெரியும் போடுற ரசவாதம் செய்கிறார் போல் இருக்கு. ரசவாதங்கிறது பெரிய டாபிக்ங்க இல்லையா, எப்படி இரும்பை பொண்ணாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி, சித்தர்களால் செய்ய முடியும். அதாவது ஒரு கைண்ட் ஆஃப் மினரலை வேற கைண்ட் ஆஃப் மினரலாக மாற்றுறது அதுதான். அது மாதிரி அது வந்து டெக்னிக்கல் தான், மந்திரம் கிடையாது. அணுக்களுடைய எண்ணிக்கையை பிரிச்சா ஆமாம், மந்திரத்தினால இது நடக்கலை. இப்போ சாமி நினைச்சாருன்னா டக்குன்னு கையில் என்ன பண்ணலாம், ஒரு 10 கிலோ தங்கத்தை கொடுத்து ஒரு 100 கிலோ தங்கம் வச்சு கொண்டு கொடுத்துட்டு போக முடியும். ஆனால் அவர் அப்படி பண்ணலை. சித்தராக வந்து சித்தர் வேலையை பார்க்குறாரு இவர் இங்கே. அப்போ ஒரு உள்ளீடு தேவை, அதை கொடுத்தா அந்த மெட்டீரியலை வேணால் மாற்றிடலாம், அந்த மாதிரி பண்ணுறாரு. அப்போ ஈயம் செம்பு இரும்பு ரசிதம் என்பவும் சிவசிவா புனர்பால் தோயும் பித்தளை வெண்கலம் தரா முதற் தொடக்கு அதாயும் பல்வகை உலோகமும் கல்லண வளம்ப தேயும் சிற்றிடை கொண்டு போய் சித்தர் முன் வைத்தால் என்ன பாத்திரம் கொண்டு வச்சாங்க அம்மா, ஈய பாத்திரம்லாம் இருக்குது, அதெல்லாம் கொண்டு வச்சாங்க. செம்பு பாத்திரம் எடுத்துட்டு வரும்போது எல்லாம் எப்படி மோதிக்குது, கலாம் அம்லாம் அட்டலாம் அம்மலாங்கன்னு மோதிக்குது, பாத்திரத்தை வேகமாக எடுத்துட்டு வந்து சொல்றாரு அலம்ப கல்லண அலம்பன்னார். இந்த பரணி மலை இருக்கையே அது ஆனக்கா கோவலை அதை எடுத்துட்டு வாங்குறாங்க. ஆனக்கா கோவலை தெரியுமா உங்களுக்கு? அதான் ஆனைக்கா கோவலை, எங்கள் ஊர் பக்கம் தான். அது 6 மரக்கா இருக்கிற கோவலை, 6 மரக்கா பிடிக்கிற கோவலை ஆனைக்கா கோவலை எங்கள் ஊரில். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கு பாருங்க கோவலை, இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கும், கீழே இருக்கும் அப்படி இவ்வளோ அப்படி இருக்கும். அது ஆனைக்கா கோவலாம்பாங்க எங்கள் ஊர் பக்கத்தில். அதான் அதான் நீ பெருசாக இருக்கிற அண்டா, இங்கே அண்டாங்கிறீங்களா? அதுதான் அண்டானா அகலமாக இருக்கணும் ரொம்ப, இது கொஞ்சம் சின்ன வட்டமாக இருக்கும், கொஞ்சம் ஹைட்டு கூட இருக்கும். அதான் இந்த மாவுலாம் அரைச்சி வச்சுக்கிறீங்களே மாவு கோவலைன்னு சொல்லுவாங்க. அண்ணன் கூட அடுக்கு அடுக்கு அடுக்குன்னு சொல்கிறாங்களா, அதுதான் அடுக்குங்கிறத எங்கூட கோவலான்னு சொல்கிறது. பித்தளை கோவலை வாங்கி தருவாங்க, எல்லாம் நான் பொண்ணு மாப்பிள்ளைக்கு போகும்போது வாங்கி தருவாங்க. பொண்ணு வயசுக்கு வந்துட்டுனா வாங்கி வந்து கொடுப்பாங்க. பித்தளை கோவலை இருக்கும் இல்லையா, அதில் தான் பலகாரம்லாம் சுட்டு வளர்க்குவாங்க இல்லையா, வெளியூர் போகும்போது எடுத்துகிட்டு போவாங்க. எப்படி இருக்குங்க? அதான் நான் சொல்ல ஆனைக்கா கோவலை, அதான் சொல்றேன் ஆனைக்கா கோவலை சொல்றேன். நீட்டா இருக்குது. எங்க ஊர் பார்த்தா ஆனைக்கா கோவலைம்பாங்க. இந்த ஆனைக்கா கோவலை எடுத்துருவா இருப்பாங்க. இன்னொன்று இருக்கு, அண்டாங்கிறது அகலமா இருக்கிறது. நம்ம சாமி பூசைக்கா வச்சிருப்போம், சாதாரணமா அண்டாங்கிறது இப்படி இருக்கும் பெருசா, இது அண்டா. இன்னொன்று இருக்கு பூசையில பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், அன்னக்கூட மாதிரியே கிட்ட இல்ல தொப்பாண்டான்னு பேர். இது சுக்கரா பூஜை பார்க்கலாம், வெள்ளியில வச்சிருப்பாங்க. இதை தொப்பாண்டான பேர். கீழே தொப்பை மாதிரி விரிஞ்சிருக்கு பாருங்க கீழே சைடில். ஆண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடுப்பு அகலமாக இருக்கல சுற்றி ரவுண்டா அது மாதிரி இருக்கிறதுல தொப்பாண்டானது பேர். அது அண்டா, அண்டாவுக்கு தொப்போட தான் தொப்பாண்டா. ஆனைக்கால் கோவலைங்கிறது. இந்த ஆனைக்கால் கோவலை பித்தளையில கூட பெருசு வாங்கி வச்சுப்பாங்க, தண்ணி இன்னி ஊற்றிக்கிறது குளிக்கிறதுக்குலாம். அதுவே உள்ள ஸ்டீலில் அந்த ஸ்டைல் இது இருக்க சில்வரில் சின்னதாக வாங்கி வச்சுக்கிட்டு அதில் தான் மாவுலாம், அதான் மாவு கோவலைங்கிறது. குடகல்ல மாவு அரைச்சோ இல்லை கிரைண்டரில் அரைச்சோ அதில் வழித்து வச்சுட்டாக்க அழகாக இருக்கும். அது தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம் குடிக்கிறதுக்கு. அதுமாரி இருக்கிறதுல எடுத்து வராங்க அம்மா. ஈயம் செம்பு, செம்பளையும் உண்டு. ரொம்ப வசதியாக இருந்தால் செம்பில் வச்சுப்பாங்க.
ரசிதம், ரசிதம்னா என்ன? ரஜதம்னா வெள்ளி, அதான் ரசிதம்னா. சில கோயில்கள்லாம் ரொம்ப பணக்கார கோயில் இருந்தால் அஷ்டபந்தன ரசித பந்தன அப்படின்னு போட்டிருப்பாங்க. வெள்ளியை உருக்கி பீடத்தையும் சாமியை இருக்கிறது போட்டு, அதான் ரஜத பந்தனம்னு பேர். வெள்ளியை உருக்கி சாமி பீடத்தையும் கீழே இருக்கிற ஆதார பீடத்தோட சாமி பீடத்தை ஒட்டுறதுக்கு பேர் தான் அஷ்டபந்தனம் பண்ணுறது. அது அசையாமல் இருக்கிறதுக்காக மருந்து ஓட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த அஷ்டபந்தனத்துக்கு பதில் வெள்ளியை உருக்கி அதில் ஊற்றிட்டோம்னா என்ன ஆகிடும், இந்த கல் அந்த கல்லும் ஒட்டிக்கும். அதுக்கு ரஜத பந்தனம்னு பேர். பிரகார கோயிலாக இருக்கணும். அதான் வேலை வள்ளி சாத்துவாங்க மேலே அப்படி தெளிச்சு. ஆவாது அப்புறம் அதான் பணக்கார கோயிலுக்கிறேன். எங்க? ஆமா ஆமா. அது மாதிரி உள்ளது ரஜிதம் என்பனவும் புனர்பால்னார். புணர்ப்பு தான் கலவை. அலாய்மெட்டில் அப்பவே இருந்திருக்கு பாருங்க. புனர்பால் தோயும் பித்தளை வெண்கலம். பித்தளை வேற வெண்கலம் வேற போட்டுக்காரு பாருங்க பாட்டு. புனர்பால் தோயும் பித்தளையும் வெண்கலமும் தரானார். தரானா தகரம். தகரம் அது ரேஷியோ வித்தியாசம் போல் இருக்கு. பித்தளைனா என்ன வெண்கலம்னா என்னங்கிறது கண்டுபிடிங்க, போய் வீட்டில் போய் பாருங்க, கொஞ்சம் கெமிஸ்ட்ரி படிக்கும். இந்த இரும்பு எதிலே சொல்லியிருக்காரு. இரும்பு எப்போ வந்தாச்சு? ரொம்ப காலம் பாத்திரன்னு இல்லை, பொதுவாக உலோகங்கள் எடுத்து வராங்க. 60 ரூபா உலோகம்லாம் தான் எடுத்து வரான்னு சொன்னார் அவர். ரெடி பண்ணா வரும், சில ரெடி பண்ணா எல்லாமே பஞ்சலோகம் சேர்ந்தது தானே, அப்போதான் இல்லை அவர் பொதுவாக எடுத்துகிட்டு சொன்னார். இப்போ என்ன செய்ய போகிறாருன்னு தெரியாது. என்ன நமக்கு ஒன்றை இருக்கிற உலோகத்தெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அவ்வளோ தான். அவங்க அருவா மனை கத்தி என்னென்ன இருக்கும், கொடாலி கிடாலி எல்லாம் திட்டு போகிறாங்க. எல்லாம் உலோகம் தானே. இரும்புங்கிறது என்னது? என்ன வருது? ரஜத பந்தனம். அதனால ஈயம் செம்பிரும்பு ரசதம் என்பனவும் புனர்பால் தோயும் பித்தளை வெண்கலம் தராமுதல் தொடக்க தாயும் பல்வகை உலோகமும். எல்லா விதமான உலோகம். இப்போ இது இல்லாமல் வேற உலோகங்கள்லாம் இருக்கு போட்டுருக்கு பாருங்க இல்லையா. பல்வகை உலோகமும் கல்லணாலம்ப தோயும் சிற்றடை கொண்டு போய் சித்தரமுன் வைத்தாள்னார். எங்கள் ஊரில் நான் நம்ம 95 96 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 1வது நம்ம படிக்கும்போது இந்த மண்ணை வச்சு அப்பப்போ நார்த் இந்தியன்ஸ் வந்து உட்காந்து தெரு முனையில் வச்சுக்கிட்டு சிலை செஞ்சு கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சின்ன சின்ன சிலைலாம் வச்சுருப்பாங்க. ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக ஒரு மாதிரி தீத்தூள் மாதிரி ஒரு மண் மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெட்டி மாரி இருக்கும். அந்த பெட்டியில் என்ன பண்ணுவாங்கனாக்கா இப்போ அவங்க ஒரு ஸ்பெஷலாக ஒரு மண் வச்சுருப்பாங்க. அந்த மண்ணால் போட்டு நல்லா இடிச்சிருவாங்க. இடிச்சுட்டு அவங்கள்ட்ட ஒரு டை இருக்கும் சாமி சிலை, அதை வச்சு அழுத்திட்டு அப்புறம் மேலே மண்ணை வச்சு பெட்டியில் திறந்தோம்னா உள்ளே இருக்கிற டை எடுத்துடலாம். இப்போ திரும்பி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நான் சொன்ன மாதிரி உருக்கி ஊற்றுறதுக்கு வழி இருக்கும். அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை எதாவது கொண்டு போய் கொடுத்தோம்னா அதில் உருக்கி ஊற்றுறாங்கன்னா நமக்கு அந்த சாமி வந்துடும். நான் 1வது படிக்கும் போதாக இருக்கும். கண்டிப்பாக 1996 இல்லை 97 இருக்கும். நாங்கள் மேமாத்தூர் எங்கள் ஊரில் வெளியில் தங்கியிருந்தோம். இப்போ எங்கள் அப்பாவோட அம்மா எங்கள் ஆச்சி, அவங்க பேர் வந்து உத்தராடம். அவங்க பேர் ரொம்ப நல்லா பக்தியாக இருப்பாங்க அவங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு குரூப் வந்து தங்கியிருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில். நான் போய் வேடிக்கை பார்ப்பேன். அப்போலேருந்து சாமி கிமிலாம் பார்க்குறது எல்லாம் வித்தியாசம் இருக்கிறதுனால எனக்கு அது சிலை ஏதாவது ஒன்று செய்யணும், சிலை எல்லாம் எங்கள் அம்மாட்ட அழுதுட்டு இருந்தப்போ எங்கள் அம்மா அதெல்லாம் ஒத்துக்கலை. என்ன சாமிலாம் எல்லாம் பூஜைலாம் பண்ணலாம், சரியாக வராது, நமக்கு எல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு அழுதுட்டு இருந்தேன். எங்கள் ஆட்சி எதிர்த்தியாக வந்தாங்க அவங்க. உடனே புள்ள அப்படி அழுகுறான், என்ன நீ பண்ணிகிட்டு இருக்கிற, ஏதாச்சும் பாத்திரம் இருந்தால் கொடு, ஏதாவது அவன் சொல்கிறான் நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம், நீங்கள் உங்கள் வீட்டில் உடஞ்ச பாத்திரம் இருந்தால் கொடுங்க, நாங்கள் வாத்து தரோம் தான் சொல்லிட்டு இருந்தோம். அதுமாதிரி சொல்லிட்டு எங்கள் ஆட்சி வந்து சத்தம் போட்டோன்னே எங்கள் அம்மா வந்து ஒரு உடஞ்ச அது பித்தளையில் மண்ணெண்ணெய் விளக்கெலாம் இருக்கும். அப்போலாம் பித்தளை மண்ணெண்ணெய் விளக்கு ஒரு சின்ன குத்துவிளக்கு உடஞ்ச ஒரு பகுதியும் எடுத்து கொடுத்துருக்காங்க போட்டு. அது என்ன கொடுத்தாங்கன்னு தெரியல, எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அப்புறம் எங்கள் ஆட்சி அதை இட்டுத்திக்கிட்டு போய் அதை அவங்கள்ட்ட கொடுத்து நல்லா உருக்கி வாத்து ஒரு சின்ன பிள்ளையார் இவ்வளோ பெருசு நார்த் இந்தியன் ஸ்டைல் பிள்ளையார் அதை செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதை வச்சுட்டு நான் விளையாடுவேன். அப்போ இந்த பிள்ளையார் இருக்கும்போது விளையாடுவேன். அது இன்னொரு பிள்ளையார் முழுக்கு மாயாரத்துக்கு முழுக்கு வரும்போது எங்கள் ஆட்சி ஆண்டு ஒரு பிள்ளையார் கொடுத்தாங்க. ரொம்ப நாள் வச்சுருந்தேன் அந்த பிள்ளையார் பீங்கானது. அது ரொம்ப வருஷத்துக்கு நான் சொல்கிறது எப்போ 1996 97 கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் காலேஜ் போகிறப்ப தான் காலேஜ் போயிட்டு இருக்கும்போது தான் அந்த பீங்கா பிள்ளையார் உடஞ்சது. அவ்வளோ நாள் வச்சுருந்தேன் அந்த பிள்ளையாரை. அந்த பிள்ளையாராகவே நான் பார்க்க மாட்டேன், அவங்களாக தான் பார்ப்பேன். எங்கள் ஆட்சியாக ஒரு அதுதான் இருந்தது. அதுக்கு பிறகு நான் சென்னைக்கு வந்து தங்கியிருந்த போது எங்கள் அம்மா நான் இங்கே ரூம் எடுத்தது ஃபஸ்ட்டு பால் காய்ச்சி வரும்போது எங்கள் அம்மா அந்த பிள்ளையார் எடுத்து வந்து
வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்து வச்சுருந்தேன். அதனால் எங்கே போனாலும் அந்த பிள்ளையார் என்கிட்ட தான் இருப்பார். இப்போ ரூமில் வந்து அங்கே தான் இருக்கார் அவர். அந்த பித்தளை பிள்ளையார் கையில் தான் வச்சுருப்பாங்க. அது ஞாபகம் வருது. சில விஷயங்கள் சாமிங்கிறத விட அவங்களுடைய நினைவு அது ஒரு மாற்ற முடியாத ஒரு நினைவாக நல்லா அணுகிற பிள்ளையார் விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் அபிஷேகம் அவருக்கு, அவ்வளோதான். அது பூசை வாங்குறதுக்கு இருக்காது. பூஜகத்தில் ஒன்றும் கிடையாது, சும்மா வச்சுப்பேன், அவ்வளோதான். சின்ன பிள்ளையா இருக்கும்போது வண்டி கிண்டி வச்சு அது மேலே சாமி உற்சவம் பண்ணுற மாதிரி விளையாடுறது, அதெல்லாம் அது மாதிரி பூஜை ரூமில் இருந்த சாமி தான் அவர். அப்புறம் சென்னையில் வந்து தனியாக தங்கும்போது அது உனக்கு பாதுகாவலாக அவர் இங்கேயே உங்களோட இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து இந்த ரூமில் நான் இருக்கிற ரூமில் வச்சுட்டாங்க. அதை கொண்டு வந்து அப்புறம் பூஜை வாங்கினதுக்கு பிறகு அவருக்கு பூ கூட வைக்க மாட்டேன், அவர் இருப்பார், அவ்வளோதான். கேட்க மாட்டேன், அவ்வளோதான். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் அபிஷேகம், அவ்வளோதான். ஆமாம், அதனால அது ஞாபகம் வருது எனக்கு. இந்த உருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னே ஞாபகம் வருது. அடி பல்வகை உலோகமும் கல்லண அலம்ப தோயும் சிற்றடை கொண்டு போய் சித்தர் முன் வைத்தால் அப்படி அந்த அம்மா கொண்டு போய் வைக்கிறாங்க. வைத்த வேறு வேறு உலோகமும் மழுவுளை கரந்த சித்த சாமிகள், சித்த சாமிகளாம் அவர் பார்க்குறாரு எல்லாத்தையும். அண்டா குண்டா சட்டி அருவாமனை அருவா கோடாலி அதனால் இரும்பு எல்லாத்தையும் ஒன்று வச்சுட்டா அம்மா. இதான் வாய்ப்புன்னு நினைச்சிட்டாங்கன்னு தெரியல. சாவடி பார்க்குறார். சித்த சாமிகள் நீற்றினை சிதறினார். பையெடுத்தாரு, துண்ணூறு அள்ளினாரு, எல்லாம் உலகத்து முன்னாடி போடுறார். நீற்றினை சிதறினார், அதான் மந்திரம். மந்திரமாவது நீர் இல்லையா? பாவித்து என்னவோ பாவிக்கிறாருன்னு தெரியுது, மனசுக்குள்ள என்னதே பாவிக்கிறார், மந்திரவாதம் செய்கிறார். இத்தை இந்த பாத்திரத்தெல்லாம் நீ என்ன தெரியும் பண்ணணும், நீ இரா எரியில் இட்டு எடுக்கின் நன் பொன்னாம் அத்தை நாயகன் திரு உருக்கொள்கன அறைந்தார். இந்த பாத்திரத்து மேலாம் துண்ணூறு பூசி சொல்கிறாரு. இந்த பாத்திரத்தெல்லாம் இன்னைக்கு நைட்டு நெருப்பில் போட்டு வாட்டு, நெருப்பில் சுட்டினா எல்லாம் பொண்ணாக மாறிடும். அந்த பொண்ணை வச்சு உன் சாமிக்கு சிலை செய்யி அப்படின்னார். உடனே மாற்றலை. அப்போது அவர் என்ன சொல்கிறார், ரசவாதம் செய்கிறார். உள்ளபடி கெமிக்கல் வேலை நடக்குதுங்க. ஒரு போட்ட மந்திரம் அந்த உள்ளூரில் என்ன வேலை இருக்குது இல்லையா, போட்டுட்டு அதை பண்ணி அதை புடம் போட்டாக்க அது போனால் மாறுதுன்னு அர்த்தம். புடம் போடுறதுன்னு உண்டு சித்தர்களோட ஆயுர்வேத பகுதிகள் பார்த்தீங்கன்னா புடம் போடணும். திருநீரே புடம் போடுறது தான். திருநீரை இப்போ நிறைய பேர் அடியார்கள்லாம் திருநீர் வைக்கிறாங்க. கேட்டால் ஒரிஜினல் திருநீர் இது தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் கடையிலலாம் வாங்குறதில்ல, அந்த கடைலாம் வாங்குறதில்ல, இந்த கடைலாம் வாங்குறதில்ல, நாங்கள் வீட்டிலே தான் செய்கிறோம், கோசாலாம் வச்சுருக்கிறோம், சாணி எடுத்து நாங்களே உருட்டை பிடிச்சி சொல்கிறோம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி திருநீர் கொடுக்குறாங்க. பையெல்லாம் வைக்கிறாங்க, வாங்குகிறோம். ஆனால் அது திருநீரா அப்படின்னா திருநீர் இல்லை. ஏன்னா திருநீர் புகை நிறமாக இருந்தால் தரிக்கக்கூடாதுன்னு தடை இருக்குது. நீங்கள் கொடுக்குற ஒரிஜினல் திருநீர் பூரா என்ன நிறத்தில் தான் இருக்குது, புகை நிறமாக தான் இருக்குது, கருப்பு கலரில் தான் இருக்குது. அது திருநீரே கிடையாது. அவங்க நினச்சிக்கிறாங்க ஏதோ நேரடியாக நாமளே மாட்டிலேருந்து எடுத்து சாணி எடுத்து உருட்டி பிடிச்சாக்க அது ஒரிஜினல் திருநீர் கிடையாது. ஒரிஜினல் திருநீரா ஆனால் எப்படி இருக்கணும், வெள்ளையர்னு தான் வரணும் திருநீர். அப்படி இருந்தால் தான் திருநீர். அடுப்பில் நீங்கள் ராட்டிலாம் வீட்டிலலாம் எரிப்பாங்க, சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா சாம்பல் என்ன நிறத்தில் தான் வரும், வெள்ளையாத்தான் வருது இல்லையா. ராட்டி தட்டி இருப்பாங்க, அல்லது மாடு காட்டில் மாடெல்லாம் மேய்ஞ்சிருக்கும். அந்த சாணி நிலை அப்படியே காஞ்சிருக்கும், ட்ரையாக இருக்கும். மாடு சாணம் போட்டிருக்கோம், அந்த சாணத்தை அப்படியே பேர்த்து எடுத்தோம்னா காஞ்சி சாணத்தை அப்படியே உருண்டை அதை அடுப்பில் வச்சுருப்பாங்க. அப்படியே எரிஞ்சு சாம்பலாக வெள்ளை எடுத்தோம்னா வெள்ளையே வெளுத்த நிறத்தில் அப்படியே கொட்டும் இருக்கா. அப்போது சாம்பலை சரியாக எரிச்சு அப்படி வரும்னு தெரியுது. ஆமாம் இல்லையா? அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது, இவங்க செய்கிறது தான் இருக்குது. இவங்க தப்பாக செஞ்சுட்டு வந்து ஒரிஜினல் திருநீர் கொடுத்துருக்கா, நம்மளும் வாங்கி பிடிச்சிருக்கோம் எல்லாரும். இப்படி தான் இருக்கணும், வெள்ளையர்னு இருக்கணும் திருநீர். புகை நிற சாம்பலை தள்ளத்தக்கது திருநீர் கிடையாது, புதைய பூச முடியாது. அதாவது பொன்னிறமும் புகை நிறமும் ஒதுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பொன்னிறம்னா சில சாம்பல் எரிஞ்ச இடத்துல சிவப்பாக இருக்கும், ஒரு மாதிரி பொன்னிறம்னா பொண்ணாக இருக்காது அப்படி சொல்கிறது. அது ஒரு மாதிரி செம்பகப்பூ கலரில் இருக்கும் அந்த இடம், எரிஞ்ச இடம். கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு அதையும் தள்ளணும். வெள்ளையாக இருக்கிறது தான் சுண்ணா வெண் சந்தனம், அதுதான். அப்போ வெள்ளை கலரில் தான் பண்ணணும் அப்படின்றது. இப்போ சரியான முறையில் புடம் போடணும்னு தெரியும்.
இல்லையா? எரிஞ்சா பவுடர் ஆயிடணும், வஸ்திரகாயமே பண்ண தேவையில்லை. இப்போ நேரடியாக அடுப்பில் எரிக்கிற சாம்பலை நம்ம வந்து ஒன்றுமே திருநீரே கையில் இல்லைன்னா வேறு வழியில் யூஸ் பண்ணலாம். ஆனால் திருநீர் செய்யறதுக்கு விதிமுறை ஆகமம் சொல்லுது. சாணத்தை எப்படி எடுக்கணும், எந்த மந்திரம் சொல்லி எடுக்கணும், எந்த மந்திரம் சொல்லி உருட்டணும், எந்த மந்திரம் சொல்லி காய வைக்கணும், எந்த மந்திரம் சொல்லி புடம் போடணும், எந்த மந்திரம் சொல்லி வஸ்திரகாயம் பண்ணணும், அப்படிலாம் இருக்குது. அப்படி பண்ணால் தான் திருநீர் உபயோகம். இப்போ இதெல்லாமும் பண்ணணும், சரியான முறையில் வெள்ளையாகவும் வரணும். அப்படி இருந்தால் தான் திருநீரே. புரியுதா இல்லையா சொல்கிறது? ஸோ இதெல்லாம் ப்ராசஸ். பசுக்களுக்குன்னு இருக்குது. அதில் 4 வகை பசுக்கள்லேயே கன்றுனாத கண்ணி இளம் பசு, அதோடைய சாணத்தை தாமரை இலையில் பிடிக்கணுங்கிறாங்க. எவ்வளோ பேருக்கு திருநீர் கிடைக்கும் அப்படி இருந்தால் சொல்லுங்க பார்ப்போம்ப்பா. அப்போ பல வகை மாடுகள் காட்டில் மேய்ந்திருக்கும். அந்த சாணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி வந்து தண்ணியில் ஊற வச்சு உருண்டை பிடிச்சி செய்கிற திருநீர் இருக்குது. மாட்டு தொழுவம் பலவிதமான தொழுவங்கள். அப்புறம் பசுவிலேயே கன்றுக்கு போட்ட பசு அதோட சாணம் இதெல்லாம் பண்ணி எடுத்து தான் அந்த திருநீர் தயாரிக்கணும் இருக்குது இதெல்லாம். அப்போ அதுதான் புடம் போடுறது. அதே மாதிரி பஸ்மம் தயாரிக்கிறதுன்னு உண்டு. ஆயுர்வேத மருந்துகள்லாம் சங்கு பஸ்பம், ஆம ஓட்டு பஸ்பம் இதெல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சங்க பஸ்பம் புடம் போடுறது சரியான முறையில் அதை நெருப்பில் போட்டு ஆம ஓடை வாங்கிட்டு கடையில் வைக்கும். ஆம ஓடு அதை வாங்கிட்டு வந்து சரியான முறையில் புடம் போட்டு அந்த சாம்பலை எடுத்து சில மருந்துகளை கலப்பாங்க. சங்கை நல்லா சுட்டு அதை அரைச்சி கலப்பாங்க. இதுக்கெல்லாம் புடம் போடுறது அதெல்லாம் ஆயுர்வேதம் படிச்சவங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் புடம் தான். அதே மாதிரி இவரும் என்ன பண்ண சொல்கிறாரு, அந்த பாத்திரத்தெல்லாம் புடம் போட சொல்கிறார். உடனே அம்மா சொல்கிறாங்க, மங்கை பாகரை அது என்ன நைட்டு நீ போடுங்கங்கிறீங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க நீ கேட்குறா அந்த அம்மா. இதெல்லாம் எடுத்து வை, நைட்டுக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தா அவர் இருக்க போகிறாருன்னு அர்த்தம் இல்லையா? இதெல்லாம் நைட்டு நெருப்பில் போட்டு எடு அப்படின்னா இவர் போக போகிறாருன்னு அர்த்தம். அவனா இல்லையா? உடனே அந்த அம்மாவுக்கு டவுட் வந்து போச்சு. மங்கை பாகரை மடந்தையும் இங்கு நீர் வதிந்து கங்குல்வாய் அமுது அருந்தி இக்காரியம் முடித்து பொங்கு காரில் புலரு முன் போமென புகன்றால் இல்லையா? நைட்டு தங்குங்கிறார். இங்கு நீர் வதிந்து கங்குல்வாய் அமுது இருந்து நைட்டு சாப்பாடு எடுத்துங்க எங்களோட சேர்ந்து. கங்குல்வாய் அமுது அருந்தி இக்காரியம் முடித்து இந்த காரியத்தை நீங்களே செஞ்சுட்டு பொங்கு காரில் புலருமுன் போமென புகன்றால் நைட்டு தங்க மாட்டையா, நைட்டு தங்குங்கிறார். இது நைட்டு தங்காது எங்கேயும், நைட்டு போயிடணும் திரும்ப கோயிலுக்கு. சொக்கநாதர் வெளியில் வர்றது 2-3 இடங்களுக்கு வெளில வந்துடுவார். புட்டுத்தோப்புக்கு வந்துடுவார். ஆவணி மூலம் வரப்போகுது. இப்போ புறப்பட்டு புட்டுத்தோப்பு போகிறார். அன்றைக்கி கோயில் சாத்திடுவாங்க. இந்த மாதிரி இன்னொரு புறப்பாடு 2 புறப்பாட்டுக்கு எதுக்கும் சாமி கோயில் வெளில வந்துடுவார். அன்றைக்கி கோயில் தெப்பம் அது இதுக்கு தாராஜக்கலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது தெப்பக்குளம். தெப்பக்குளத்துக்கு வரும்போது கோயில் சாத்திடுவாங்க. சாமி கோயில் விட்டு ரொம்ப வெளில வந்துடுறாரு. அதனால் உள்ள தரிசனம் கிடையாது. அவர் வெளில தங்கிறது கிடையாது. ஏன்னா வீட்டம்மா வெளில அங்கே இருக்காங்க. மீனாட்சி அம்மா விட்டு வந்திருக்காரு. அவர் அம்மா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பா அதை விட்டு வச்சுக்கிட்டு எங்கே போனார், ஆளை காணும், இன்னும் இப்போ வர போகிறாருன்னு தெரியல. பட் இப்போ லேட்டாக வந்துட்டுருக்காரு. அவன் அண்ணாமலையார் வெளில போகிறார். அதுமாரி அம்மா உட்காந்துருப்பான்னு இவருக்கு தெரியும். அதனால் அங்கையர் கண்ணாலை பிரியாது அதற்கு இசையால் அம்பாவை விட்டு வந்திருக்கார். அதனால் அவளை விட்டுட்டு வர முடியாது. அதனால் நைட்டு நம்ம தங்க முடியாது. அதனால் ஒத்துக்கலையா அவர்? அம்பாவை விட்டு வர முடியாதுன்னு. சிறந்த மாடனில் மதுரையில் சித்தர் யாம். அந்த மாட்டை நீங்கள் தான் இப்போ தான் அறிமுகப்படுத்துகிறார் தன்னை யாருன்னு. அவர் நான் தங்க முடியாதுமா, நான் மதுரைக்காரன். மதுரையிலேருந்து 20 கிலோமீட்டர் தான் இப்போ கோவணத்தில் இருக்காங்க, நடந்துட்டு இருக்கு. சிறந்த மாடனில் மதுரையில் சித்தர் யாம் என்று மறைந்து போயினார். காணாப்டார் டக்குன்னு சொல்லிட்டு இருந்தால் ஆளை காணும் சொல்லிடுவோம். அப்போ வந்திருக்கிறது சாதாரண சித்தர் இல்லை. அது சாதாரண சித்தர்னா இருந்துட்டு தான் போவோம். இது எல்லாம் வல்ல சித்தர். அதனால வந்திருக்கிறது அதுதான்ங்கிற காமிக்கணுங்கிறதுக்காக சிறந்த மாடனில் மதுரையில் சித்தர் யாம் என்று மறைந்து போயினார். மறைந்த பின் சித்தராய் வந்தார் அறைந்தவார்கள் அலம்பிட வெள்ளி மன்று ஆடி நிறைந்த பேரொழியாய் உரை நிறுத்தர் என்று அறிந்தால். இப்போதான் மறைஞ்சு போனது. மதுரை சேர்ந்தவன்
சித்தர் என்ற மறைஞ்ச முன்னத்தான் அம்மாவுக்கு புரியுது. ஆகா வந்து சொக்கநாத சுவாமியா என்று இப்போதான் கண்டுபிடிக்கிறார் அந்த அம்மா. அரைந்தவார்கள் அலம்பிட வெள்ளிமன்றாடி, வெள்ளிமன்றத்துக்குள்ள மாறி ஆடக்கூடிய சுவாமி நிறைந்த பேருடையாயுரை நிறுத்தர் என்று அறிந்தால் மறைந்து போயினார் என சிறிது அயற்சியும் மனசுல கஷ்டப்படுறாங்க. போயிட்டாரே என்னவோ நினைச்சிட்டு அவரை விட்டுவிட்டோமே நினைக்கிறா அம்மா. மறைந்து போயினார் என சிறிது அயற்சியும் மனத்தில் நிறைந்ததோர் பெருங்கவர்ச்சியை நீக்கினார். என்ன மறைந்தாலும் மனசுக்குள்ள இருக்கிற கவன்ற அந்த கவலையை நீக்கியிருக்கார் சாமி. வந்து நமக்காக நீக்கியிருக்கிறாரே. சிறந்ததோர் பெருமகிழ்ச்சியும் உடையலா சித்தர் அறைந்தவாறு தீப்பெய்தனல் உலோகங்கள் அனைத்தும். நல்ல ஒரு இடம் பார்த்தா விரைவட்டெல்லாம் ஒன்று அடுக்கணா நெருப்பு வச்சா எல்லாம் பார்த்துட்டு தூக்கி உள்ள வச்சாச்சு. உடம்போட்டாவது அழலடைந்த பின் எப்படி எல்லாம் அனுச்சான் அந்த உலோகங்கள்லாம் என்னவா மாதிரி இருக்கான். அழலடைந்த பின் அருள் இருள் மலை வழி திரிந்து அறந்தால் நிழலடைந்தவர் காட்சி போல் நீ பரும் கலங்க கழல் ஆடகமானதால் அது கொண்டு கணிந்த மழலையின் சொல்லால் கண்டனல் வடிவிலான் வடிவம் அப்படின்னார். எப்படி மாறினதா அந்த பொண்ணெல்லாம் உலோகங்கள்லாம் இப்ப பொண்ணா மாறி இருக்கு. அது எப்படி மாறி இருக்கு? ஆணவ மலத்தினால மறைக்கப்பட்டு களங்கம் சேர்ந்திருந்த உயிர்கள் எல்லாம் இறைவனுடைய திருவடி என்கின்ற வேதிகை இல்லையா, இந்த பொன் வேதிகைன்னு அதுக்கு பேரு. அந்த வேதிகை பட்ட செம்பு போல வெளுத்து பொன்னா மாறினது போல அப்படின்னு சொல்லுகிறார். ரதகுளிகைன்னு அதுக்கு பேரு. செம்பு அனாதி காலம் தொட்டே எதோட தான் இருக்கும், களிம்போட தான் இருக்கும். அப்போ அந்த களிம்ப இருக்கக்கூடிய செம்பை ரதகுளிகைங்கிற வேதியோட சேர்த்தோம்னா அந்த ரதகுளிகை என்ன பண்ணும், செம்பை பொன்னா மாற்றும். அதுபோல திருவடியாகிய ரதகுளிகையோட உயிர் சேரும்பொழுது இது கூடவே அனாதி தொட்டு இருக்கக்கூடிய ஆணவ மூலமாகிய களிம்பு நீங்கி இது பொன்மயமா மாறும். அப்படி உயிர் பொன்மயமா மாறுறது போல நிழல் அடைந்தவர் கட்சி போல் நீப்பரும் களங்கம் கழல் கழலவ ஆடகமானதால் எல்லாம் பொண்ணா மாறினுச்சு. அதுலேயும் உயர்ந்த பொண்ணா மாறினது. சேட்டுக்கடை பொண்ணு மாரி இல்லை, ஜிஆர்டி பொண்ணு மாரின்னு அர்த்தம் இல்லையா. ஆடகமானதா அது கொண்டு ஜிஆர்டி பொண்ணோட வசதி ஆடகம். இவன் எங்கே ஆடகம் ஏமா வைக்கிறான்? போ ஆடு தான் வைக்கிறான். எல்லாம் ஆடகம் யாரும் வைக்கிறது இல்லை. ஆடகங்கிறது உயர்ந்த பொண்ணு. அது ஆடகம் அது கொண்டு கணிந்த மழலை ஈர்ஞ்சொலால் கண்டனல் வடிவிலான் வடிவம். எல்லாத்தையும் எடுத்தா ஆசாரியை கூப்பிட்டா எல்லாத்தையும் எடுத்துக்கோ, எல்லா பொண்ணுங்களையும் எடுத்துக்கோன்னார். கோலை எடுத்துருப்போம், அதை எடுத்துருப்போம், அதை எடுத்துருப்போம். நம்மள தானே பண்ணுவோம். இந்த குண்டானை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு 10 மணி பண்ணிப்போம் நம்ம அப்படின்னு பண்ணலாம் இல்லையா. கொஞ்சம் எடுத்து வைக்க எழுதோட தேன் எடுத்தோம் புறகை எடுக்க மாட்டானா. எல்லாத்தையும் கொடுத்துட்டா அந்த அம்மா. கொண்டு போய் ஆசாரி என்ன பண்ணார், உருக்கினார். அழகா வந்துச்சு உருவம். மழவிடை உடையான் மேனிவனப்பினை நோக்கி அழகா ரசிக்கிறாங்க. என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு இந்த பூவனத்து சாமி, என்ன அழகு. அச்சோ அழகிய பிரான், என்ன அச்சோ அழகிய பிரான், என்ன அழகு, அச்சோ அழகிய பிரான் என்ன அள்ளி முத்தம் கொண்ட பின் அப்படின்னு இருக்காம்பா. அள்ளிடி முத்தம், கண்ணத்தடி கிள்ளி முத்தம் அப்படி கொடுத்துருக்கா. அள்ளி முத்தம் கொண்டு அன்பிற்பழகிய பரனை ஆனா பிரிவினில் பதிட்டை செய்து, பதிட்டைனா பிரதிஷ்டைங்கிறோம்ல, ஆவாகனம் கும்பாபிஷேகம் பண்ணோம்லையா. குருக்கலாச்சர் வந்து அதுக்கு ஆவாகனம் எல்லாம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி 2 நாள் யாகம் எல்லாம் பண்ணி குடப்புறப்பாடெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி அபிஷேகம் பண்ணியாச்சு, கோயிலில் வச்சாச்சு. விழவு தேர் நடாத்தி முடிச்சவன் திருமேனியா பண்ணி சின்னால் கழிந்த பின் வீடு பற்றால் சாமி திருவடியும் அடைஞ்சா அந்த பொண்ணு. இந்த அம்மாவுடைய அனுகிரகத்தை உலகத்தில் வெளிப்படுத்துறதுக்காக அவர் என்ன பண்ணார், நையு நுண்ணிடையினால் அந்நாயகன் கபோலத்து இட்ட, கபோலனா கண்ணம், இட்ட கையுகிர் குறியும் அந்த அம்மாவுடைய நகைக்குறி அப்படியே பதிஞ்சிட்டு அவர் கண்ணத்துல. சொன்ன காரணம் குறியும் கொண்டு வெய்ய வெங்கதிர்கால் செம்பொன்மேனி வேறாகி. பவுனோட இருந்தா என்ன தூக்கியிருப்பான் இல்லையா. பவுனா இருந்தா கோயிலாலே இருக்கு அதுக்கெல்லாம். பவுன் பவுனாக மாதிரி தான் இருக்கும். பெயிண்ட் அடிச்சு வச்சுட்டு தூக்கி ஒழிக்க பண்ணாருக்கு. அதில் இந்த பயிலோட நம்ப முடியாது. சாமி என்ன பண்ணிட்டாரா, செம்பா மாறிட்டாராம். அது பிறகு வெய்ய வெங்கதிர்கால் செம்பொன்மேனி வேறாகி
4ஆம் பொய்யுகத்தவர்க்கு, 4ஆம் பொய்யுகம் இது, கலியுகம், இது 4வது கலியுகம். பொய் வாழ்றது கூட பொய் தான், பொய்யும் புரட்டும் தான் இங்கே இருக்குது. இந்த பயணம் பண்ணு செலவச்சா என்ன பண்ணுவானுவான், செம்பேச்சு கருங்கல்ல தூக்கிடுறானுவான், கருங்கல் சிலையை தூக்கி அமெரிக்காவுக்கு தர்றான், தங்க சிலையை வைப்பானா? அதெல்லாம் 4ஆம் பொய்யுகத்தவர் நம்முடைய மகிமையை காட்டுறாரு. யாரும் இல்லை. 4ஆம் பொய்யுகத்தவர் தக்க பொருந்து உருவாகி மண்ணும். இந்த உலகத்தில் உள்ளவங்களாம் பார்க்கும்படியாக செப்பு திருமேனியாக சாமி மாறினார் அப்படின்னு இருக்கு. அதோட அங்கே முடிச்சு விட்டு சுந்தர வேரம் சோழனை மடிவில் வீட்டிய பண்ணலாம் அங்கே தொடங்குது. அதோட வகுப்பு நிறைவு பண்ணுறவளை தான். இதெல்லாம் உங்களுக்கு என்னோட 2ஆம் ஆண்டு வகுப்பு இந்த ஆண்டு முடிஞ்சு போச்சு. என்னோட அடுத்த ஆண்டு 3ஆம் ஆண்டு உங்களுக்கு வந்தனா சந்திப்போம் என்று சொல்லி நடைபெறுகிறேன். திருச்சிட்டம்பலம். ஆமாம், மூர்த்தி எல்லா வழி எங்கள் மோட ஒரு வழி, அந்த வார்த்தை என்ற வழி என்பவர் வழி பெற ஆரம்பிச்சு வருவேன். 3ஆம் ஆண்டுக்கு வருவேன். 3ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு வரதா ஐடியாவில் இருக்கேன். இருக்கு திருப்போணம் போனால் இப்பயும் பார்க்கலாம், அதே தழும்போட பார்க்கலாம் சாமியை. செம்பு திரும்ப நல்லா தழும்பா நான் ஃபோட்டோ எடுத்து கூட வச்சுருந்தேன். நெட்டில் இருக்கான்னு பார்ப்போம்.